வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 18வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பின்னர் புகழும் பூரணியும் கிளம்பி வீட்டுக்கு வர இருவரின் முகத்தை பார்த்ததுமே புரிந்து கொண்ட பேச்சியம்மாள், பழக்கடையில வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், 2 பேரும் குளிச்சு போட்டு வாங்க என சொல்லிவிட்டு சென்று விட்டார். பின்னர் எப்போதும் போல வேலை நடக்க 11 மணி அளவில் வீட்டுக்கு வந்தான் புகழ். முற்றத்தில் அமர்ந்து பூரணி வேலை செய்து கொண்டிருக்க பின்புறத்தில் இருந்து அவளை கட்டி அணைத்தவன். அவளோ ஐயோ என சத்தமிட, கத்தாதடி நான் தான் என்றவாறு அவள் முன்பு வந்தவன். அவள் ஏதோ சொல்ல வாய் எடுக்க, நீ பேசாத என வாயை ஒரு கையால் அடைத்து கொண்டு, என்னால வயல்ல வேலை பார்க்கவே முடியலடி, உன்னோட நினப்புதான் என சரசமாக பேசியபடி அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டவன் அப்படியே கீழே வர, அப்போது ஏன் பிள்ளை பின்னாடி வாசக்கதவு இப்படித்தான் திறந்து போட்டிருப்பியா? களவாணி பசங்க யாராவது உள்ள வந்தா என்ன பண்ணுவ என கேட்டுக்கொண்டே உள்ளே வரவும் அதிர்ச்சியில் அவன் வேகமாக விலக, அதற்குள் அவர்களை பார்த்துவிட்ட கனகா, என்னங்க கொழுந்தனாரே, அதிசயமா இந்த நேரத்துல வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க என இழுத்தவாறே கேட்கவும், புகழோ ஹி 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 என வழிந்தபடி, அது வந்து கண்ணி தண்ணி அடிக்க இல்ல குடிக்க வந்த, இல்ல தண்ணி எடுக்க என அவன் உளர, பார்த்து குடிங்க, நீங்க குடிக்கிற வேகத்துக்கு ஆத்து தண்ணி தான் திருப்பி விடணும் போல இருக்கு என நக்கலாக சொல்லிவிட்டு, சரி புள்ள தாகமா வந்திருக்காப்படி, தாகத்தை தணிச்சு அனுப்பு என்றவள், பொழுதோட வரலாமா இல்ல அது வரைக்கும் தாகம் இருக்குமான்னு கொஞ்சம் சொல்லிடு என கிண்டலாக சொல்லிவிட்டு வேகமாக வெளியே செல்ல அவள் சென்றதும், என்னங்க மச்சான் நீங்க இப்படித்தான் நேரங்காலம் தெரியாம நடந்துக்குவீங்களா? அங்க பாருங்க கனகா அக்கா எப்படி கிண்டலா பேசிட்டு போறாங்க என சிணுங்கி கொண்டே சொல்லவும், விடுடி, புதுசா கண்ணாலமானவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும்ல என்றவன் அதற்கு பிறகு அவளை பேச விடவில்லை. இப்படியாக நாட்கள் சந்தோஷமாக செல்ல, ஒரு நாள் காலை பூரணி எழுந்து குளித்து தொழுவத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்க அங்கு வந்த புகழ், அம்மா நம்ம முனியப்பம் அவ வேலை வேணும்னு சொன்னா, அதான் தொழுவத்தை கூட்டி பெருக்கி வாசலும் பெருசா இருக்கா, அதான் எல்லா வேலையும் சேர்த்து செய்ய சொல்லியிருக்கேன் என்றான். முன்பு எல்லாம் பூரணி வேகமாக எழுந்து வேலையை முடித்து விடுவாள். இப்போது புகழ் அவளை வெகு நேரம் கழித்தே உறங்க விடுவதால் காலையில் நேரமாக எழுவதற்கு அவள் சிரமப்படுவதை பார்த்தவன், இந்த வேலை இல்லை என்றால் சிறிது நேரம் உறங்குவாள் என நினைத்து இப்படி சொன்னான். ஆனால் பேச்சியம்மாவோ, அப்பச்சி குறும்பிய விளையாத இளநீரை குறும்பை என்று சொல்வார்கள். அப்பச்சி குறும்பைய உடைக்க பிள்ளை தேங்காய் சில்லி கேட்டு அழுதானாம் என இழுத்தவர், இது என்ன புது பழக்கம், அதெல்லாம் எதுக்கு வேண்டாம் என மறுத்துவிட, புகழோ அவரை எதிர்த்து பேச முடியாமல், இல்லம்மா பாவம் பூரணி சின்ன பொண்ணுதான ரொம்ப கஷ்டப்படுறா என சொல்லவும் அவனை முறைத்தவர், என்னடா புதுசா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ற என அதட்டவும், அப்படியெல்லாம் இல்லம்மா, அவன் வேலை வேணும்னு கேட்டான் அதான் என அவன் தடுமாறவும், நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது, 50 ஏக்கர் வச்சு விவசாயம் பார்க்குறவன் பொண்டாட்டி 10 மாடு வச்சு பராமரிக்க முடியலைன்னா அதை விட கேவலம் ஏதும் இல்லை. சொத்து சேர்க்கறது ஆம்பளையா இருந்தாலும் அதை உருப்படி சேர்த்து பத்திரமா பாதுகாக்கிறது அந்த வீட்டு பொம்பளைங்க கடமை. 10 ஆளுங்களை வச்சு வேலை வாங்கணும்னா முதல்ல அந்த வேலை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு நாம பார்க்க முடியும். யாருக்கு எப்ப என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ வயலுக்கு கிளம்பு என அவர் ஒரு அதட்டலுடன் அனுபவஸ்தராக பேசவும் மறு பேச்சின்றி நடந்தான் புகழ். ஏண்டா சொக்கா, பாசிப்பயிறு அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஐப்பசி வந்தா அடமழை காலம்டா, அப்புறம் எல்லா பயிரும் வீணாயிடு போகுது என மணியம்மை சொல்லி கொண்டு இருக்கும் போதே, ஆமா எங்க அறுவடை பண்றது, நெல்லங்காட்டுக்கு அறுவடைக்கு ஆள் இல்லாம பக்கத்தூர்ல இருந்து ஆள் கூட்டிட்டு வந்தேன்,
இங்க பாதி ஆளுங்க பஞ்சாலைக்கு வேலைக்கு போயிட்டானுங்க. வேலைக்கு ஆள் பிடிக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. பேசாம எல்லாமே தென்னங்கண்ணா வச்சுட்டு போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றபடி அங்க வந்தார் மாணிக்கம். நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்கய்யா? இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சதால விளைச்சலும் அமோகமா இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல அறுவடைன்னு வந்தா கொஞ்சம் இப்படி எப்படி ஆகுந்தானுங்களே, உங்களுக்கு தெரியாததா என்றான் சொக்கன். தெரியும்டா, ஆனா நமக்கும் காலத்துக்கு அறுவடை செஞ்சா தானே பயரை காய வச்சு புடைச்சு சந்தைக்கு கொண்டு போக முடியும். அங்க போய் அவனுங்க என்ன விலை சொல்றானுங்களோ, வேர்வை சிந்தி உழைச்சு அவனுங்க கிட்ட குறைஞ்ச விலைக்கு கொடுக்கும்போது மனசே ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்ன பொழப்பு இதுன்னு என அங்கலாய்ப்புடன் சொல்லவும், ஐயா இப்பதான் நெல்லை அறுக்கிறதுக்கு மிஷின் வந்திருக்குன்னு சொல்றாங்க. பேசாம நம்ம நெல்லங்காட்டுக்கும் அதை பேசிடலாமுங்களா என்றான் சொக்கன். ஆமாம்டா, எல்லாரும் சொன்னாங்க. நான் தான் 4 நாளைக்கு வேலை கொடுத்தா இந்த சனங்க 3 வேளை கஞ்சி உருப்படியா குடிப்பாங்க. எல்லாரும் மிஷினை பயன்படுத்தினா அப்புறம் இதை நம்பி இருக்கிறவங்க எப்படிடா பொழைப்பாங்கன்னு யோசனை பண்ணேன். ஆனா போற போக்க பார்த்தா அப்படித்தான் செய்யணும் போல இருக்கு. இங்கதான் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குதே என்றார் மாணிக்கம். ஐயா, அந்த மிஷினும் நம்ம சின்ன எசமான் தான் வச்சிருக்காருங்க. இந்த 8 பட்டிக்கும் அவர்கிட்ட இருந்துதான் போகுதுங்க. நேத்து நம்ம தாசில்தார் வீட்டு அறுவடைக்கும் அதான் வந்துச்சுங்க. அவங்க தான் சொன்னாங்க நம்ம தலைவர் மாப்பிள்ளை வீட்டு வண்டின்னு என சொக்கன் சொல்லவும், தெரியும் தெரியும் என அனத்தலாக சொன்னவர், ஏண்டா அங்க வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது, இங்க வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கியாக்கும். வெரசா போய் வேலையை முடி என பேச்சை திசை திருப்பி அவனை அதட்டி அங்கிருந்து அனுப்பினார் மாணிக்கம். நடந்தது எல்லாம் பார்த்து கொண்டிருந்த மணியம்மை, ஏனுங்க இப்ப எதுக்கு அவனை விரட்டுறீங்க? அப்படி அவன் என்ன சொல்லி போட்டான் என கேட்கவும், ஏண்டி உனக்கு தனியா சொல்லணுமா? போ, உள்ள போய் வேலையை பாரு. கொஞ்சம் இடம் கொடுத்தா ஆளாளுக்கு நாட்டாம பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க என சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றார். அப்போது அங்கு வந்த பாரி, ஏமா அப்பா ஏன் மச்சான் மேல இம்பிட்டு கோபமா இருக்காரு? இனி பூரணி நம்ம வீட்டுக்கு வரமாட்டாளா என வருத்தமாக கேட்டாள். அப்படி இல்ல பாரி, பூரணியும் உங்க மச்சானும் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஆனா அது எப்பன்னு தான் தெரியல. யாரோ ஒருத்தர் முதல்ல விட்டு கொடுக்கணும். அது யாருங்கிறது அந்த மகமாய்க்கு தான் வெளிச்சம் என அவர் சொல்லவும், அப்படி என்னதாம பிரச்சனை மச்சானுக்கும் அப்பாவுக்கும்? அப்பத்தான் ஏதோ கொஞ்சம் சொல்லுச்சு, எனக்கு ஒன்னும் புரியல, நீங்க சொல்லுங்களேன் என கேட்கவும் மணியம்மையின் நினைவுகள் பின்னோக்கி சென்றன. மணியம்மை, அவரது அண்ணன் மாரிமுத்து இருவரும் சிறு வயதிலேயே ஓலப்பாளையம் கிராமத்திற்கு பிழைக்க வந்தனர். ஊரில் பரவிய நோயில் தாய் தந்தை இருவரும் இறந்துவிட அனாதையாக அவர்கள் ஊரு விட்டு ஊரு பிழைப்பு தேடி அங்கு வந்தபோது அந்த ஊரின் ஒரு பெரியவர் அவர்களுக்கு இருக்க இடம் கொடுத்தார். அப்போது மாரிமுத்துவிற்கு 13 வயது, மணியம்மைக்கு 10 வயது. மாரிமுத்து வேலைக்கு செல்ல மணியம்மை பள்ளிக்கு சென்றார். வருடங்கள் செல்ல மணியம்மையும் 10ஆம் வகுப்பு முடிக்கவும் அதற்கு மேல் அவள் வேலைக்கு செல்வதாக சொல்ல, ஆனால் முத்துவோ மறுத்துவிட்டார். மேலே படிப்பதற்கு அனுப்பினார். அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கும் தங்கையின் மேல் முத்துவிற்கு பிரியம் அதிகம். மணியம்மையும் தன் குடும்ப நிலை அறிந்துதான் நடந்து கொள்வார். அந்த ஊரில் படிக்கும் ஒரே பெண் மணியம்மை மட்டுமே. அப்போது ஊர் திருவிழாவிற்கு பக்கத்து ஊரில் இருந்து வந்த மாணிக்கத்தின் பார்வையில் மணியம்மை பட, முதலில் அவள் அழகில் மயங்கியவர். பின்னர் அவளது படிப்பை எல்லோரும் அதிசயித்து சொல்வதை கேட்டதும் அவரை தான் திருமணம் செய்ய வேண்டும் என முடிவே செய்துவிட்டார். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது. நாம் ஒன்று நினைக்க நடப்பது என்னமோ விதிப்படிதானே. முதலில் மணியம்மை பற்றி விசாரிக்க அவரது குணங்கள் அவருக்கு பிடித்து போயின. ஆனால் அவரின் பெற்றோர்களுக்கோ அதில் விருப்பம் இல்லை. ஊர் தலைவர் பையன் ஒரு அன்னக்காவடியை கல்யாணம் பண்றதா என எதிர்ப்பு அலை வீசியது. ஆனால் மாணிக்கமோ மணியம்மையை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார். பின்னர் தங்களது ஒரே மகன் பேச்சை மறுக்க மனம் இல்லாமல் வேண்டா வெறுப்பாக திருமணத்தை நடத்தினர். மாரிமுத்துவும் தன்னால் முடிந்த அளவு தனது சேமிப்புகளை எல்லாம் திருமணத்திற்கே செலவு செய்தார். கொண்டவனின் துணை இருந்தால் கோடி துன்பமும் நொடி பொழுதில் மறைந்து போகும். மணியம்மையின் வாழ்விலும் அதுதான் நடந்தது.
மாமியார் கொழுந்தியாக்களின் ஏச்சும் பேச்சும் மாணிக்கத்தின் அன்பில் கரைந்துவிட, மேலும் மாணிக்கமும் முத்துவின் மேல் பிரியத்துடன் இருக்கவும் அனைத்து கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டார் மணியம்மை. மாணிக்கம் எந்த அளவிற்கு நல்லவரோ அந்த அளவிற்கு கோபக்காரரும் கூட. தான் ஆசைப்பட்ட காரணத்துக்காக தகுதியை விட்டு மணியம்மையை திருமணம் செய்து வைத்ததால் பெற்றவர்களின் மீது அவருக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. மணியம்மையை கூட சில நேரங்களில் அவர்களுக்காக கடிந்து கொள்வார். முத்துவின் நல்ல குணமும் வேலை திறனும் மாணிக்கத்திற்கு பிடித்து போக, ஏமச்சா, எத்தனை நாளைக்குத்தான் நீங்க கூலி வேலைக்கு போவீங்க? எப்ப சொந்த காடு வாங்கி விவசாயம் பார்க்கறது என ஒரு நாள் பேச்சு வாக்கில் கேட்க, முத்துவோ, அதுக்கெல்லாம் கொடுப்பன வேணும் மாப்ள, நமக்கில்ல என சிரித்து கொண்டே சொன்னார். பின்னர் ஒரு நாள் மாணிக்கம் ஓலப்பாளையம் வந்தவர், நான் 10 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்க, அதுல நீங்க விவசாயம் பார்த்துக்கங்க, வர விளைச்சல்ல ஆளுக்கு பாதி என சொல்லவும் முதலில் மறுத்த முத்து பின்னர் மணியம்மையும் வற்புறுத்த சம்மதித்தார். மேலும் தங்கள் வீட்டிற்கே முத்துவை மாணிக்கம் அழைக்க, பார்த்து கொண்ட பெரியவருக்கு துணையாக இங்கே இருப்பதாக சொல்லிவிட்டார். முத்துவின் உழைப்பிற்கும் நல்ல மனதிற்கும் பூமி மாதா அள்ளி கொடுக்க 10 ஏக்கர் நிலமும் முப்போகமும் விளைச்சல் கொடுத்தது. 20 ஏக்கர் விவசாயத்தில் வரும் விளைச்சலை 10 ஏக்கரிலே எடுத்தார் முத்து. ஊரே அவரை பெருமையாக பேச, மாணிக்கத்திற்கும் பெருமையாக இருந்தது. மணியம்மைக்கும் புகுந்த வீட்டில் நல்ல மரியாதை கிடைத்தது. சம்பாதிப்பது அனைத்தும் தங்கைக்கே செலவு செய்தார் முத்து. அந்த நேரத்தில் முத்துவிற்கு திருமணம் செய்யலாம் என முடிவு செய்ய, அப்போது கோமதியின் கணவரின் பார்வையில் விழுந்தார் முத்து. முத்துவின் மரியாதையான பேச்சு, பண்பு எல்லாம் அவருக்கு பிடித்து போக, மேலும் இதே குடும்பத்தில் தனது தங்கையும் வந்துவிட்டால் சொத்து எங்கும் போகாது என முடிவு செய்து மெதுவாக தன் மச்சானிடம் தூண்டிலை வீசினார். முத்துவின் மேல் இருந்த நம்பிக்கையில் மாணிக்கமும் அவரிடம் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டார். இந்த நேரத்தில் இவர்களுக்கு இடம் கொடுத்த அந்த பெரியவரின் மகளும் மருமகனும் இறந்து போக அவரின் பேத்தி அனாதையாக நின்றது. தள்ளாத வயதில் வயது வந்த பெண்ணை எப்படி பாதுகாப்பது என தெரியாமல் தவித்த அவருக்கு விடி வெள்ளியாக முத்து தெரிய தனது பேத்தியை மனம் செய்து கொள்ளும்படி கேட்டார் பெரியவர். அந்த பெண்ணை பார்த்தே இராத முத்துவோ அந்த பெரியவருக்காக அதற்கு ஒத்துக்கொண்டார். எப்போதும் போல ஞாயிறன்று வீட்டிற்கு வந்த மாணிக்கம் திருமண விஷயத்தை சொல்ல, முத்துவோ அதற்கு முன்பே நான் பெரியவரிடம் வாக்கு கொடுத்து விட்டேன் என்றார். முதலில் மாணிக்கத்திற்கு கோபம் வந்தாலும் பின்னர் திருமணம் மனதிற்கு பிடித்து செய்ய வேண்டும் என அவர் உணர்ந்திருந்ததால் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இங்கோ கோமதியின் கணவர் அதை தகுதி குறைவாக நினைத்தவர். என் தங்கையை விட அந்த கிழவன் பேத்தி பெரிதாக போய்விட்டாளா என எகிரியவர். அப்போ எனக்கென்ன மரியாதை என கோபித்து கொண்டு செல்ல, பெண் பிள்ளைகள் சீராட்டில் சென்றால் பெற்றவள் பாடு திண்டாட்டம்தானே, அதேதான் இங்கும் நடந்தது. மாணிக்கத்தின் தாயாரின் கோபம் எல்லாம் மணியம்மையின் மேல் விழுந்தது. என் மகன் கொடுத்து பொழைச்சவன் இன்னைக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டான் என மாணிக்கத்தின் தாய் ஜாடை பேச, மணியம்மையோ யார் பக்கம் பேசுவது என தெரியாமல் நின்றார். அவருக்கோ பிறந்தவனுக்கு தன் சொந்தக்காரர்கள் பக்கம் திருமணம் செய்தால் எல்லோரும் ஒன்றாக இருக்கலாம் என்ற ஆசை, மேலும் பெரியவரின் பேத்தி எப்படி இருப்பாரோ என்ற பயமும் இருந்ததால் முத்துவிடம் பேச, அவரோ எது எப்படி இருந்தாலும் அவள்தான் என் மனைவி என்று சொல்லிவிட்டார். மாணிக்கத்திற்கு மனதிற்குள் வருத்தம் இருந்தாலும் வெளியில் காட்டாமல் திருமணத்திற்கு வந்து சென்றார். நல்ல நாளில் மிகவும் எளிதான முறையில் பேச்சியம்மாள் மாரிமுத்து திருமணம் நடந்து முடிந்தது. பேசுவதில் கொஞ்சம் பட்டிக்காட்டுத்தனம் இருந்தாலும் மரியாதை பண்பாட்டில் குறை சொல்லும்படி ஏதும் இல்லை. அந்த வகையில் மணியம்மைக்கு ஆறுதலாக இருந்தது. மேலும் உழைக்க தயங்காத அவரது குணம் தனது அண்ணனின் குணத்தைப் போலவே இருந்ததால் சற்று நிம்மதி அடைந்தார் மணியம்மை. முன்போல அடிக்கடி வீட்டிற்கு வரவில்லை என்றாலும் எப்பவாவது வருவார்கள் மாணிக்கமும் மணியம்மையும். ஏனோ மாணிக்கத்திற்கு பேச்சியம்மாவை ஆரம்பத்தில் இருந்தே பிடிக்கவில்லை. உங்க அண்ணனுக்கு ஏத்த பொண்ணே இல்லாது என அடிக்கடி மணியம்மையிடம் சொல்வார். ஒரு முறை மணியம்மை கூட இது பற்றி சாடை மாடையாக கேட்க, மாரிமுத்துவோ அப்படியெல்லாம் இல்ல கண்ணு,
என்ன, கோபம் வந்தா படபடன்னு பேசுவா, மத்தபடி சூதுவாது தெரியாது என சொல்லவும் மணியம்மையும் அதற்கு மேல் ஏதும் சொல்லவில்லை. சில நேரங்களில் மாணிக்கம் பேச்சியம்மாவை மதிக்காமல் நடந்து கொள்ள முதலில் முகத்தில் அடித்தாற் போல கேட்டுவிட்ட பேச்சு பின்னர் முத்து அதட்டவும் அமைதியாக போய்விடுவார். மாப்பிள்ளை மச்சினன் உறவு எப்போதும் போல் இருந்தது. அப்போதுதான் புகழ் பிறந்தான். இங்கு மணியம்மை வீட்டில் மீண்டும் கலவரம். மணியம்மைக்கு குழந்தை இல்லை என்று மாமியார் வம்பு பண்ண மாணிக்கமோ மனைவி பக்கமே இருந்தார். அந்த கோபத்தில் அவர் முத்துவை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக மகனிடம் சொன்னவர், அந்த 10 ஏக்கர் நிலமும் அவனோட சொந்த நிலம்னு சொல்றான்டா என ஏற்றிவிட, மாணிக்கமோ விடுமா, அதுல வந்த வருமானத்துக்கு நான் 20 ஏக்கர் தோப்பு வாங்கிட்டேன், அவன் வச்சுக்கிட்டு போறான் என சொல்லவும் அவர் ஏதும் பேசவில்லை. நாட்கள் செல்ல செல்ல மாணிக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிப்போனார். பிறந்த வீட்டுக்கு செல்வது மணியம்மைக்கு தடைப்பட்டது. முத்துவோ தங்கையை வந்து பார்த்துவிட்டு செல்வார். அவரும் மாற்றத்தினை உணர்ந்திருந்தார். ஆனால் எது பேசினாலும் தங்கையின் வாழ்வில் அது பிரச்சனையாகும் என உணர்ந்ததால் அவர் வாயே திறக்கவில்லை. இந்த நிலையில் மணியம்மை கருவுற ஓரளவு பழைய சந்தோஷம் திரும்ப வந்தது. ஆனால் மாணிக்கத்தின் தாய் அதை வரவிடாமல் பார்த்து கொண்டே இருந்தார். சுபயோக சுப நாளில் பூரணியும் பிறக்க அப்போது பேச்சியும் கருவுற்று இருந்ததால் மணியம்மையை வந்து பார்க்க முடியவில்லை. இதை பெரிய பிரச்சனையாக்கி அவர்களின் கொஞ்ச நஞ்ச தொடர்பையும் தடை செய்தார் மாணிக்கத்தின் தாய். சில நாட்கள் மாரிமுத்துவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் செல்ல மருத்துவ செலவு அதிகமானது. ஆனால் முத்துவோ மாணிக்கத்திற்கு கொடுக்க வேண்டிய பங்கை சரியான முறையில் கொடுத்து வந்தார். உடம்பு இப்படி இருக்க வயலுக்கு செல்ல வேண்டாம் என தடுத்தும் என்னை நம்பி 10 ஏக்கர் கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நான் நாணயமா இருக்கணும் என சொல்லி வயலுக்கு சென்றார். உடல் நலம் பற்றிய செய்தியை மணியம்மைக்கு தெரியாமல் மறைத்தார் முத்து. மாணிக்கத்திற்கு தெரிந்திருந்தாலும் அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சில நாட்களில் உடல்நிலை மிகவும் மோசமாகி முத்து இறந்துவிட்டார். அப்போது புகழுக்கு வயது 15. அவர் இறந்த பின்பே வந்த மணியம்மை அழுத அழுகை மாணிக்கத்தையே அசைத்து விட்டது. முத்துவின் உடல்நிலை பற்றி முன்பே தன் மனைவியிடம் சொல்லி இருக்க வேண்டுமோ என அப்போது நினைத்தவர். அதனால் காரியம் முடிந்த பின் சில நாட்களில் மணியம்மை அங்கு இருக்க அனுமதி அளித்தார். பின்னர் மணியம்மை கெஞ்சி பிறந்தவன் குடும்பத்தை தன்னுடனே வெள்ளியம்பாளையத்திற்கு அழைத்து வந்தார். அங்கு ஒரு பண்ணை வீட்டில் தங்கி புகழும் பாண்டியும் பள்ளிக்கு சென்று வந்தனர். பேச்சியம்மாள் அருகில் இருக்கும் வயலுக்கு வேலைக்கு சென்றார். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் ஏசும் உலகம் அல்லவா இது. இதில் இவர்கள் மட்டும் தப்ப முடியுமா என்ன? ஒரு முறை பேச்சு வாக்கில் தனது வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் பேச்சி. பேசும் வரைக்கும் மட்டுமே வார்த்தைகள் நமக்கு சொந்தம், பேசிய பின்பு அது நமக்கு சொந்தம் இல்லை. அது புரிந்தால் உலகில் பாதி பிரச்சனை குறைந்துவிடும். அப்போது ஒரு பெண்மணி, ஏனுங்கா இம்புட்டு செல்வாக்கா இருந்துட்டு இப்படி கொண்டாங்கொடுத்தான் வீட்டுல வந்து இருக்கிறது நல்லாவா இருக்கு? முத்தண்ணே எப்படி வாழ்ந்த மனுஷரு, அவர் பொண்டாட்டி நீங்க இப்படி கூலிக்கு வேலை செய்யற நிலைமை வந்துடுச்சே என அவரது இயலாமையை தூண்டி பேசவும், என்ன பண்றது, அக்கப்போர் பிடிச்ச நாய் வைக்கப்போர்ல படுத்துக்கிட்டு தானும் திங்காதாம், திங்கற மாட்டையும் விடாதாம். அது கணக்கா? நம்ம நல்லா இருக்கும்போதே 4 காசு சேர்த்து வச்சிருந்தா இப்ப எங்களுக்கு இந்த கதி ஏன் வருது என தனது ஆதங்கத்தை யதார்த்தமாக சொல்லி புலம்பியவர், சம்பாதிக்கிற காசு எல்லாம் மாப்பிள்ள சொந்தம், தாய் மாம சீரு சனத்தின்னு செஞ்சுட்டு அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு நாங்க கஷ்டப்பட்டுட்டு நிக்கிறோம் என மனதில் உள்ள ஆதங்கத்தை அதன் வீரியம் புரியாமல் அவர் சொல்லிவிட, அவர் சிந்திய வார்த்தைகள் கை கால் முளைத்து மாணிக்கத்தை சென்று அடையும் போது மச்சினன் காசை எல்லாம் புடுங்கிக்கிட்டு மாணிக்கம் அவங்க குடும்பத்தை அம்போனு விட்டானாம் என்ற வகையில் திரிந்து சென்றது. இது மாணிக்கத்தின் சுயமரியாதையை உசுப்பிவிட கோபம் தலைக்கேற ஏற்கனவே பேச்சியம்மாவை பிடிக்காத அவர் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம அனாதையா இருக்கிறவங்கள இருக்க இடம் கொடுத்து 3 வேளை சோத்துக்கு வழி செஞ்சா வேற எப்படி பேசுவாங்க? தராதரம் தெரியாத காட்டு பொம்பளை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சா இப்படித்தான் இருக்கும் என அவரும் வார்த்தைகளை விட
இது பல வகையில் திரிந்து பேச்சியம்மாவிடம் செல்ல அவரோ கொதித்து எழுந்தவர். சோத்துக்கு வழி இல்லைனாலும் மானத்தோட பொழைக்கிற சாதி நாங்க. ஏதோ மணியம்மா சொல்லுச்சுன்னு வந்தோம். இவனோட காசு என்னோட மசருக்கு சமம் என அவரும் மரியாதை இல்லாமல் வார்த்தைகளை விட இப்படியே பேச்சுக்கள் வலுவடைந்து எல்லை தாண்டி சென்றன. வயதில் சிறியவனாக இருந்தாலும் புகழ் அப்போதே நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தான். சிறு வயதில் இருந்தே தாயின் போக்கை அறிந்து வளர்ந்ததால் அவரிடம் சொல்லி புரிய வைக்க முடியாது என தெரிந்தாலும் அதே நேரத்தில் தன் தாயை கேவலமாக பேசியவர்களிடம் இனி ஒரு நிமிடம் இருக்கக்கூடாது என நினைத்தவன் பேச்சியிடம் பேசி ஊருக்கே செல்வது என முடிவு செய்தனர். அப்போது ஊர் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து சமாதானம் செய்ய முயற்சிக்க மாணிக்கமோ ஒரு பொம்பளை என்ன இப்படி பேசுறதா என கூறி அதற்கு மறுத்துவிட்டார். மேலும் அந்த 10 ஏக்கர் நிலத்தையும் தானே எடுத்துக்கொண்டார். என் காசு மசருக்கு சமம்னு சொன்னால, எங்க சம்பாரிச்சு காட்டட்டும் என சொல்லிவிட்டார். மாணிக்கத்தின் பேச்சும் பேச்சியம்மாவின் கண்ணீரும் புகழின் மனதை ரணமாக்க அவர்கள் முன்பு நன்றாக வாழ வேண்டும் என நினைத்தவன் தாயை அழைத்து கொண்டு மீண்டும் ஓலப்பாளையம் வந்தனர். அங்கு பேச்சியம்மாவிற்கு சீதனமாக கொடுத்த அரை காணி நிலத்தில் தனது விவசாயத்தை ஆரம்பித்தனர். பேச்சியம்மாவின் உழைப்பும் புகழின் உதவியும் இருக்க சில வருடங்களில் நல்ல நிலைமைக்கு வந்தனர். நடந்த நிகழ்வுகளில் மணியம்மை எந்த கருத்தும் கூற முடியாத நிலை ஏற்பட்டது. மாமியாரின் ஏச்சும் பேச்சும் ஒரு புறம் இருந்தாலும் மாணிக்கமும் இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்ததால் அவரால் அவரை மீறி எதுவும் செய்ய இயலவில்லை. புகழும் படிப்பை விடுத்து விவசாயத்தில் இறங்கியவன். அப்போது அவனுக்கு உதவியாக ராசப்பர் இருக்க அவருடைய அறிவுரையின்படிதான் முதலில் தாய் வீட்டு சீதனமாக மணியம்மைக்கு சீர் அனுப்பினான் புகழ். பூரணிக்காகத்தான் அவன் அனுப்பியது என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று. முதலில் மறுத்த மாணிக்கம் பின்னர் மணியம்மையின் கெஞ்சலில் மனம் இறங்கி ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்தார். பின்னர் அப்படியே உடைகள் பொருட்கள் என வர புகழும் நல்ல நிலைமைக்கு வர மாணிக்கத்தின் கோபமும் சிறிது மட்டுப்பட அனைத்தும் நல்லபடியாக போய்கொண்டிருந்தது. எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு பாரி என பெருமூச்சு விட்டவர். ஆனா பூரணி புகழுக்கு வாக்குப்படுவான்னு நானும் நினைக்கல. ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், அந்த முத்துமாரிதான் மனசு வச்சு என்ற மகளை நல்ல இடத்துல சேர்த்துட்டா என கடவுளுக்கு நன்றி சொன்னவர். ஆனா இப்போ உன்ற மச்சானுக்கும் இவருக்கும் தான் போட்டி. அவரு உன்ற மச்சான வாங்கன்னு கூப்பிடவே இல்லை. உன்ற மச்சானும் அவர் கூப்பிடாம எப்படி வர்றதுன்னு கேட்கறான். இவரை கேட்டா என்ற பொண்ணையே அவனுக்கு கொடுத்துருக்க, அப்புறம் என்ன தனி மரியாதைன்னு விதண்டாவாதம் பேசுறாரு. இவங்க 2 பேருக்கு நடுவுல என்ற மகன் நிலைமைதான் ஊசலாடுது என அவர் வருத்தத்துடன் சொல்லி முடிக்கவும், அம்மா நான் நாளைக்கு ஓலப்பாளையம் போறேன் என பாரி தீர்மானமாக சொல்ல, உன்ற அப்பா ஒத்துக்க மாட்டாருடி என மணியம்மை சொல்லவும், அது ஏன் பொறுப்பு என்றவள் சொன்னபடியே மறுநாள் பூரணி வீட்டில் இருந்தாள் பாரி. மனித நேயம் மண்ணில் நிலைத்திருக்க உறவு முறைகளின் பந்தமும் பாசமும் ஆணி வேராய் அமைந்திருக்கிறது. கணவனின் காதலில் அவள் மனமுருகி நிற்க அவனோ சுழலுக்குள் மாட்டிய கொடியாய் சில விஷயங்களை சொல்ல முடியாமல் தவிக்க, உண்மைகள் வெளிவரும்போது அங்கு உறவுகளின் நிலை என்ன? செழிக்குமா இல்லை சிதைந்து போகுமா? அந்தி சாமத்தில் தண்ணீர் குடிப்பதற்காக பூரணி சமையல் அறைக்கு வர அப்போது கதவு ஏதோ உருட்டும் சத்தம் கேட்கவும் அவள் வெளியே வந்து பார்க்க அங்கு பாண்டி திருட்டுத்தனமாக சுவர் ஏறி குதித்து உள்ளே வந்து கொண்டிருந்தான். நல்ல வேளை எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஒரு படத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள எவ்வளோ அக்கப்போருடா சாமி என சலித்து கொண்டே உள்ளே வந்தவன் எதிரில் பூரணி நிற்பதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். பூரணியோ இடுப்பில் கை வைத்தபடி அவனை உற்று நோக்கியவள். என்னடா ரவிக்கே அப்பப்போ ஏதோ உருட்டுற சத்தம் கேக்குதே, பூனையா இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருந்தா இப்பத்தானே தெரியுது அது 2 கால் திருட்டு பூனைன்னு என நக்கலாக சொல்ல, உடனே பாண்டி வேகமாக, இங்க பாரு பூரணி, நான் சும்மா காத்து வாங்க வெளியே போனேன், நீ நினைக்கிற மாதிரி சினிமாவுக்கெல்லாம் போகல என உளரவும்
ஆ, இதுக்கு பேருதான் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்றது என கிண்டலாக சொன்னவள், நீயே உளறிட்ட என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, பூரணி இன்னும் என்ன பண்ற என்றபடி புகழ் எழுந்து வரவும், பூரணி அண்ணா வராங்க, என்ன மாட்டி விடாத, தெரிஞ்சது எனக்கு வண்டி கொடுக்க மாட்டாங்க என சொல்லிக்கொண்டே வேகமாக தன் அறைக்குள் சென்றான். மவனே, அவ்வளோ பயம் இருக்கா? இது போதும் எனக்கு என வாய்க்குள் முனகியவள், இதோ வந்துட்டேங்க என்றபடி தன் அறையை நோக்கி நடந்தாள். மறுநாள் காலை மாட்டுத் தொழுவத்தில் மாட்டை இழுத்து கட்டி கொண்டிருந்தவள் பாண்டி பேப்பர் படித்து கொண்டு ஒய்யாரமாய் அமர்ந்திருப்பதை பார்த்தவள், பாண்டி, இந்த மாடு சண்டித்தனம் பண்ணுது, கொஞ்சம் பிடிச்சு கட்டுங்களேன் என சொல்லவும், நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன், இவ்வளோ நாளா வேலை செய்றீங்க, அது கூட தெரியாதா என அவளை பார்க்காமலே அவன் பதில் சொல்லவும், என்ன பண்றது, நானும் இங்க வந்து மாசமாச்சு, இப்பதான் தெரிஞ்சது நம்ம வீட்டு பூனைக்கு மட்டும் 2 கால்னு என அவள் சாடை பேச, அடுத்த நிமிடம் மாட்டின் அருகில் நின்றான் பாண்டி. மயிலே மயிலேனா இறகு போடாது போல, இப்படித்தான் போட வைக்கணும் என அவள் சிரித்து கொண்டே சொல்லவும், பாண்டியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. பின்னர் ஒரு முறை நண்பர்களோடு சேர்ந்து பாண்டி புகை பிடிப்பதையும் பார்த்தவள், அதையும் வைத்து அவனை மிரட்டி உருட்டி கொண்டிருந்தாள். ஆனாலும் அவனுக்கு பிடித்த உணவு செய்து தருவது, அவன் துணிமணிகளை துவைப்பது என அவனுக்கும் பார்த்து பார்த்து செய்தாள். சில நேரங்களில் புகழின் கோழிப் பண்ணையில் இருந்து பாண்டி ஆட்டைய போடும் கோழிகள் பூரணியின் கை வண்ணத்தில் பிரியாணியாக மணக்கும். யாருக்கும் தெரியாமல் அவனது நண்பர்களுக்கும் சேர்த்து சமைத்து கொடுப்பாள். பாண்டியும் இப்போது பூரணியை கடிந்து கொள்வதில்லை. ஆனால் சண்டை என்று வந்துவிட்டால் ஒருவர் செய்த தப்பை மற்றொருவர் போட்டு கொடுத்து புகழிடம் மாட்டிக்கொள்வார்கள். வேலை, பேச்சியம்மாவின் இழுவை என்று மட்டுமே இருந்த வீடு இப்போது சந்தோஷமும் உற்சாகமும் பாண்டி பூரணிக்கு இடையே சின்ன சின்ன சண்டைகள் என களை கட்டி கொண்டிருந்தது. ஒரு முறை புகழ் வெளியூருக்கு சென்றுவிட அப்போது பேச்சியம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போக, அப்போது பூரணி பதறிய பதட்டமும் அவரை பக்குவமாக கவனித்து கொண்டதும் அவள் மேல் அதிக மதிப்பை பேச்சியம்மாவிற்கு ஏற்படுத்தியது. எனக்கு மக இல்லாத குறைய இந்த பொண்ணு தீர்த்துட்டா என தனது மருமகளை பற்றி பெருமையாக ராசப்பரிடம் சொன்னார் பேச்சி. ஒரு முறை டிவி பார்ப்பதில் பூரணிக்கும் பாண்டிக்கும் சண்டை வர, இப்படி ஊரை சுத்திட்டு இருக்கியே, படிப்பு முடிச்சிட்டல்ல, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்ல என பெரிய மனுஷி போல் பூரணி சொல்லவும், இங்க பாருங்க, இப்படியெல்லாம் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் ஊரை சுத்துறேன்னு உங்களுக்கு தெரியுமா, மரியாதையா பேசுங்க என பாண்டி அவளிடம் எகிற, இப்ப எதுக்குடா அவகிட்ட சிம்பிக்கிட்டு நிக்கிற, நானே கேட்கலாம்னு இருக்கேன், பெரியவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீ இப்படி பொறுப்பில்லாம இருந்தா எப்படிரா என பேச்சியம்மாவும் கேட்க, இங்க பாருங்கம்மா, நான் அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன், நான் வெளியூரெல்லாம் போக மாட்டேன், இங்கேயே ஏதாவது தொழில் செய்யலாம்னு இருக்கேன் என்றான் பாண்டி. ஆமா, இது பெரிய டவுனு, இங்க தொழில் செய்ய போறாராம், ஊரை சுத்துறதுக்கு இது ஒரு சாக்கு என பூரணி கேலியாக சொல்ல, அப்போது உள்ளே வந்த புகழ், நீ எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் முதல்ல அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் பாண்டி, அப்புறம்தான் தொழில் தொடங்கணும் என்றான். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்னா என்ன தொழில் செய்யலாம்னு என அவன் சொல்லவும், பாண்டி, நான் ஒன்னு சொல்லட்டுமா, நீ ஏன் இன்னும் மேல படிக்க கூடாது, வயசு குறைச்சல் தான், அதுவும் இல்லாம நான் தான் படிக்காம விட்டுட்டேன், நீ படி பாண்டி, வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வா என்றான் புகழ். இல்லனா, நான் ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என அவன் வேகமாக மறுக்க, கொஞ்சம் நான் சொல்றது கேளு, இப்ப நம்ம ஊர்ல உன் அளவுக்கு படிச்ச பசங்க கொஞ்சம் பேர்தான், அதுலயும் எல்லாரும் வேலை தேடி வெளியில போயிட்டாங்க, நீ இங்க இருக்கணும்னு சொல்ற, சொந்தமா தொழில் பார்க்கணும்னு சொல்ற, அப்போ விவசாயம் சார்பான தொழில்தான் நமக்கு ஒத்து வரும், நீ வெளிநாட்டுக்கு போய் படி, முடிச்சிட்டு இங்க வந்து தொழில் ஆரம்பி என்றான் புகழ். அங்க போய் படிச்சுட்டு இங்க வந்து என்னென்ன பண்றது, விவசாயத்துல என்ன பண்ண முடியும் என பாண்டி புரியாமல் கேட்க, நம்ம நினைச்சா எல்லாம் பண்ணலாம் பாண்டி, நம்ம ஊரை சுத்தி 10 கிராமம் இருக்கு, குறைஞ்சது 500 ஏக்கர் விவசாயம் பண்ணுவோம், ஆனா நம்ம விளைஞ்ச பொருளை எல்லாம் கொண்டு போய் நேரடியா விற்க முடியறதில்ல,
புரோக்கர் மூலமா கொடுக்கும்போது கூலிக்கும் செலவுக்குமே சரியா போயிடுது. 10 ரூபாய்க்கு நம்ம கொடுத்த மிளகாயை 20 ரூபாய் கொடுத்து நம்மளே வாங்கிக்கிறோம். இந்த கொடுமைய எங்க போய் சொல்றது? உழைப்புக்கு ஏத்த வருவாய் நமக்கு இல்ல. நீங்க வெளிநாட்டுக்கு போய் படிச்சு நம்ம ஊருக்கு வாங்க. இங்க நம்ம தயாரிச்ச பொருளை நம்மளே விற்பனை செய்யற மாதிரி தொழில் ஆரம்பிங்க. வியாபார நுணுக்கங்களை கத்துக்கிட்டு வாங்க. நிறைய புதுமைகளை விவசாயத்துல புகுத்துங்க. நம்ம நேர்மையா தொழில் செஞ்சா எந்த வெளிநாட்டுக்காரன் வந்தாலும் நம்ம பொருளோட போட்டி போட முடியாது. நம்ம உற்பத்தி செஞ்ச பொருளை நம்மளே விற்பனை செய்வோம். நீங்க படிச்ச படிப்பு உங்களையும் பெருமைப்படுத்தணும், ஊருக்கும் பயன்படணும். அதான் சொல்றேன். நீ மேல படி பாண்டி என புகழ் சொல்லி நிறுத்த, அடுத்த வினாடி தனது அண்ணனை கட்டி அணைத்தவன், உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குன்னா எப்படி யோசிச்சிருக்கீங்க? நாங்க எல்லாம் காலேஜுக்கு போய் படிச்சோம், தெளிவில்லாம இருக்கோம். ஆனா நீங்க எந்த அளவுக்கு யோசிச்சு பேசுறீங்க? கண்டிப்பாண்ணா, நான் மேல படிக்கிறேன், முடிச்சுட்டு நம்ம ஊருக்கே வந்து தொழில் ஆரம்பிக்கிறேன் என சொல்லிவிட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இத பத்தி சொல்றேன்னா அவங்களும் இதுக்கு ஒத்துக்குவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, பொருளை உற்பத்தி பண்றதும் நம்ம தான், விற்பனை பண்றதும் நம்ம தான். நம்ம பொருளுக்கு நம்மளே உரிமைக்காரங்க. வேற யாரும் உள்ள வரவே முடியாது என இள ரத்தத்தின் வேகம் அவனை பேச வைத்தது. சரிடா, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, முதல்ல படிப்பை முடிச்சிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம் என்றவன் பூரணியிடம் திரும்பி, பசிக்குது பூரணி, சாப்பாடு எடுத்து வை என சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றான். அவன் அறைக்குள் நுழைந்த சில வினாடிகளில் கதவு தாழிடும் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தவன் அவனையே உற்று பார்த்தவாறு பூரணி நின்றிருந்தாள். புகழோ, என்ன பூரணி அப்படி பார்க்கிற என சொல்லி முடிக்கும் முன் வேகமாக அவன் தோள்களில் கைகளை போட்டு அவன் முகத்தின் உயரத்திற்கு எம்பி ஒரு முத்தத்தை கொடுக்க, இதை எதிர்பார்க்காத புகழ், ஹே என்னடி இது, திடீர்னு முத்தமெல்லாம் கொடுக்கிற என அவளை வளைத்து அணைத்தபடி கேட்கவும், எனக்கு பெருமையா இருக்கு மச்சான். மெத்த படிச்சவங்க தான் புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா நீங்க இப்ப பேசுனதை கேட்டதும் எனக்கு எம்புட்டு ஆச்சரியமா இருந்தது தெரியுமா? எங்க மச்சான் இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க என அவள் வியப்புடன் கேட்கவும், அவனோ செல்லமாக அவள் கன்னங்களை கிள்ளியவாறு, என் பூசணிக்குட்டி, இதுக்கெல்லாம் பெரிய படிப்பு படிக்கணுமா என்ன? எனக்கு அனுபவம் தான் படிப்பு என்றவன். 15 வயசுல மண்ணுக்குள்ள இறங்குன. மண்ணு நமக்கு எவ்வளோ செல்வத்தை அள்ளி கொடுக்குது தெரியுமா? தாய்க்கு எப்படி எல்லா பிள்ளைகளும் சமமோ அதே மாதிரிதான் இந்த மண்ணும். தகுதி தராதரம் பார்க்காம நம்ம சிந்தும் வேர்வை துளி ஒவ்வொன்றுக்கும் தன் உதிரத்தையே விளைச்சலா கொடுக்குது. ஆனா அதற்கான பலனைத்தான் நம்ம அனுபவிக்க முடியல. அந்த ஆற்றாமைதான் பூரணி என்றான் அவன். பின்னர், ஏன் மெத்த படிச்சாதான் இப்படி பேசணுமா? நானும் டிகிரி படிச்சிருக்கண்டி, ஒன்ற மச்சானும் படிச்சவன் தான் என காலரை தூக்கியபடி அவன் பெருமையாக சொல்ல, என்னது, நீங்க காலேஜ் படிச்சீங்களா என அவள் ஆச்சரியத்துடன் கேட்க, காலேஜ் போய் படிச்சாதான் படிப்பா? நான் வீட்டுல இருந்த டிகிரி முடிச்சேன் என்றான் புகழ். இதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லைங்க மச்சான் என அவள் குறையாக சொல்ல, அவளை அணைத்தவாறே அருகில் இருக்கும் கட்டிலில் அமர்ந்தவன், அட என் மக்கு பொண்டாட்டியே என ஆரம்பிக்க, நீங்களும் அந்த வாத்தியார் மாதிரியே என்ன மக்குன்னு சொல்றீங்க பாருங்க என அவள் அதில் குற்றம் கண்டுபிடிக்க, சரி சரி, என் புத்திசாலி பொண்டாட்டியே, படிப்புங்கிறது அறிவை வளர்த்துக்குத்தானே தவிர அதுவே அடையாளம் கிடையாது. ஒருத்தன் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அவனோட நடத்தை தான் அவன் குணத்தை சொல்லும். அதுக்காக நான் படிப்பை குறை சொல்லல. ஆனா படிப்பு மட்டுமே வச்சு ஒருத்தனை புத்திசாலின்னு நாம சொல்ல முடியாது என்றான் அவன். அப்போ நான் படிக்கலைனாலும் அறிவாளி தானுங்க மச்சான் என அவள் பெருமையாக கேட்கவும், ஆமாமா, ரொம்ப பெரிய அறிவாளி. நீ ஒரு மரத்துக்கள்ள ஒருத்தியா குடிச்ச திறமசாலி இல்ல நீ என அவன் கிண்டலாக பதில் கொடுக்கவும், என்னங்க மச்சான் நீங்க, அதெல்லாம் அப்போ என சொன்னவள், ஆனாலும் செமக்கிக்கா இருந்துச்சுங்க மச்சான் அது என சிரித்து கொண்டே அவனை ஓரக்கண்ணால் பார்த்து கண்ணடித்தபடி சொல்ல, திமிருடி உனக்கு என செல்லமாக அவள் தலையில் கொட்டியவன், ஆனா அதை விட கிக்கான ஒண்ணு நான் குடிச்சிருக்க என்றான். அப்படியா, என்ன மச்சான் அது? அச்சோ
நீங்க சாராயம் குடிப்பீங்களா என அவள் அதிர்ச்சியுடன் கேட்க, ம் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த மூலை என்றவன் அவள் முகத்தை தன் அருகில் கொண்டு வந்து அவள் இதழ்களில் அழுந்த முத்தமிட்டவன், இதுல இருக்கும் கிக்கு எத்தனை பட்ட சரக்கு அடிச்சாலும் வராதடி என் மக்கு பொண்டாட்டி என சரசமாக சொல்லிக்கொண்டே அதில் ஆழ்ந்து தேடலில் இறங்க மயக்கத்தில் இறங்கி நின்றாள் அவன் மனைவி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.